Hi everyone. இந்த வீடியோவில் ரிச்சர்ட் ரைட் எழுதின பிளாக் பாய் அப்படிங்கிற மெமோயரோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ரிச்சர்ட் நத்தானியல் ரைட் இவர் வந்து செப்டம்பர் 4, 1908 நவம்பர் 28, 1960 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் நாவலிஸ்ட், அப்புறம் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், போயம் நிறைய எழுதியிருக்காரு, நான் ஃபிக்ஷன்ஸ் எழுதியிருக்காரு. குறிப்பாக இவருடைய ரைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன், குறிப்பாக இந்த லேட் 19 அண்ட் மிட் 20 சென்ச்சுரியில் வாழ்ந்த ஆஃப்ரோ அமெரிக்கனுடைய சஃபரிங்ஸ், அவங்க எப்படிலாம் டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வயலன்ஸ்லாம் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் தீமா வச்சு எழுதியிருப்பார். இவருடைய மோஸ்ட் ஃபேமஸ் நாவலா கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அங்கிள் டாம்ஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு 1938 பப்ளிஷ் ஆன அந்த நாவலா கலெக்ஷன் ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி நேட்டிவ் சன் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் ரைட் எழுதின நாவல் ஃபேமஸ். அப்புறம் இந்த பிளாக் பாய் 1945 அவர் எழுதியிருக்காரு. இது ரொம்பவே ஃபேமஸ்ங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிளாக் பாய் தான். ஏன்னா 1945 எழுதப்பட்ட பிளாக் பாய் வந்து ஒரு மெமோயர், ஆத்தருடைய பர்சனல் மெமரிஸை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட நரேட்டிவ் பேட்டர்னை மெமோயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அவங்க லைஃப்பில் நடந்த விஷயம். அவங்க ஸோ இந்த மெமோயர் வந்து ரிச்சர்ட் ரைட் அவங்களுடைய அப்ரிங்கிங்கை பற்றி சொல்ல நினச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்களோட யூத் டேஸில் அவங்க சவுத்தில் இருந்ததாகவும், சவுத் அப்படிங்கிறது மிசிசிப்பி, அப்புறம் ஆர்கான்சஸ், அப்புறம் டெனிசி அந்த பிளேஸில் இருந்ததாகவும், அதுக்கப்புறம் அவங்க வந்து சிகாகோ மூவ் ஆகி போய் அங்கே வந்து தன்னுடைய ரைட்டிங் கேரியரை அவர் ஸ்டார்ட் பண்ணதாகவும், அதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் தன்னை வந்து இன்வால்வ் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ அந்த பிளாக் பாய் அப்படிங்கிற இந்த நாவல் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் ரொம்பவே ஃபேமஸ். பிகாஸ் ரைட் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக அந்த அமெரிக்காவில் இருந்த ரேசிசமை டெபிக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா இது மெமோயர்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இது வந்து நல்ல ஒரு ரெகக்னேஷன். இந்த புக் வந்து பப்ளிஷ் ஆன பீரியடில் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருந்தாலும், அதாவது பப்ளிஷ் பண்ண டைமில் கான்ட்ரவர்ஷியலாக இருந்தாலும் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான புக்காக இந்த பிளாக் பாய் அப்படிங்கிற புக் வந்து கன்சிடர் பண்ணப்பட்டிருக்குங்க. ஏன்னா இது வந்து 1943 எழுதப்பட்ட புக்கு. அப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு 1945 தான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த புக்கோடைய கான்செப்டே ரிச்சர்ட் ரைட் அவங்களோட லைஃப்பில் நடந்ததை தான் பேஸாக வச்சு எழுதியிருக்காரு இல்லையா. அவங்களோட வளர்ந்த போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன விஷயம்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல் தான், அதாவது பார்ஷியலி ஆட்டோபயோகிராஃபிக்கல்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய அனெக்டோட்ஸ், குட்டி குட்டி அனெக்டோட்ஸ் அவங்க லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ், ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே குறிப்பாக அவங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து அவங்க எழுதப்பட்டிருக்காங்க. எப்படி ரொம்ப பாவர்ட்டி லைஃப்பை லீட் பண்ணியிருக்காரு, அதாவது ரொம்ப ஒரு பரிதாபமான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. பசி பட்டினி, உடம்புக்கு முடியாத ஒரு மூமெண்ட்டு, அப்புறம் வந்து சவுத்தில் அவங்க லைஃப்பை லீட் பண்ணும்போது எப்படிலாம் இருந்தாங்க, அப்புறம் நார்த் சைடில் போகும்பொழுது அவங்க பெட்டர் லைஃப்பை லீட் பண்ணியிருக்காங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ அதில் வந்து அவங்க ஃபேமிலி, அப்புறம் அவங்க சைல்ட்ஹுட் என்விரான்மெண்ட், இதெல்லாமே தான் இந்த புக்கில் வந்து சொல்லப்பட்டிருக்கோம். இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே ரிலீஜியஸ் பிலீஃப் ரொம்ப கொண்டு உள்ளவங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்ல நினைக்கிறாங்க. அதனால் ரிலீஜன் மேலே மிகப்பெரிய பற்று உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல் அப்படி ஒர்க் அப்படிங்கிறத விட அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ், அப்புறம் யங் அடல்ட்ஹுட் டேஸ், இதை பற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். 2 செக்ஷனாக இதை பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து சதர்ன் நைட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இதில் வந்து சைல்ட்ஹுட் டேஸில் அவங்க சவுத் சைடில் இருந்ததை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கும். அப்புறம் த ஹாரர் அண்ட் த க்ளோரி அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஏர்லி அடல்ட்ஹுட் இயர்ஸ் சிகாகோவில் அவங்க ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட்டை இதை சொல்ல நினச்சிருப்பாங்க. ஸோ இந்த நாவல் வந்து 2 செக்ஷனாக பிரிக்கப்பட்டிருக்கும், மெமோயர். ஸோ இப்போ இதில் உள்ள கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துடலாம். மெயின் கேரக்டர் ரிச்சர்ட் ரைட் தான், நம்ம ப்ரொட்டகனிஸ்ட், நம்ம நரேட்டர், ஆத்தர், இந்த ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ப்ரூட்டலான லைஃப்பை லீட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரேசிஸ்ட் என்விரான்மெண்ட்டில் அவங்க லைஃப்பை லீட் பண்ணியிருக்காங்கிறது தெரிய வருது. அப்புறம் ஒரு யங் சைல்டாக இருக்கும் பொழுதே அந்த பிளாக் ஒயிட் அந்த டாமினேஷன், டிஸ்கிரிமினேஷன்லாம் அந்த யங் ஏஜில் போரான லைஃப்பை லீட் பண்ணியிருக்காங்க. அப்பாவால் கைவிடப்பட்ட ஒரு குழந்தை, அம்மா மட்டும்தான் அவங்கள வளர்க்குறாங்க. அப்போது பசி பட்டினி அந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. ஃபிசிக்கலி ரொம்ப வீக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எஜுகேஷனுங்கிறது ப்ராப்பராக கொடுக்கப்படலை. அப்படி படிக்க நினச்சா கூட இந்த பிளாக் கம்யூனிட்டி பீப்புளை கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணுற மாதிரியான லைஃப்பை தான் இவங்க லீட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அடல்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி தன்னுடைய லைஃப்பை வந்து ஒரு அவேர்னஸ் மூலயமா நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி ஒரு ரைட்டராக அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி இந்த நாவலில் காட்டியிருப்பாங்க. அப்புறம் ரிச்சர்டோடைய அம்மா வந்து எல்லா ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ELLAWRIGHT, அவங்க ஒரு கேரக்டர் இம்பார்ட்டண்ட். இப்போது அவனுக்கு வந்து ஒரு யங்கர் பிரதர் உண்டு, லியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். ஏன்னா இந்த எல்லா ரைட்டுங்கிறவங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் மதர். ஏன்னா அப்பா விட்டுட்டு போன குழந்தை இல்லையா, அம்மாவே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரிக்ட் மதராக இருந்தால் தான் இவன் வந்து டிசிப்ளினாக வளருவான் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரோக் வந்துடும். அப்புறம் பெட் ரிடன் ஆயிடுவாங்க, பேரலைஸ்டான ஒரு அம்மா மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போது இதில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் என்ன அப்படின்னா, இந்த எல்லா ரைட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து
ஒரு அவங்களோட அம்மா. ஸோ ரிச்சர்டோடைய மெட்டர்னல் கிராண்ட் மதர், கிராணி அப்படிங்கிற மாதிரி தான் இதில் காட்டியிருப்பாங்க. இப்போது இவங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான லேடிங்க, ரொம்ப ரிலீஜன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஒரு கேரக்டர். ஸ்ட்ரிக்ட் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்தளவுக்கு ரிலீஜன் அப்படின்னாலே ஸ்ட்ரிக்ட்டுன்னு ஃபாலோ பண்ணுறவங்க. இந்த குறிப்பாக பாய்ஸை பார்த்துக்கிறவங்க தான். ஏன்னா இவங்களுக்கு வந்து டிசிப்ளினாக ரொம்ப முக்கியம். அப்படி தான் டிசிப்ளினரி ஆக்ஷன் தப்பாக இருந்ததுன்னா பனிஷ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடியவங்க நம்ம ரிச்சர்ட் ரைட்டோடைய அம்மாவும் சரி, அவங்க பாட்டியும் சரி. அப்புறம் ரிச்சர்டோடைய அங்கிள், அவங்களுடைய அங்கிள் வந்து ஹாஸ்கிங்ஸ், அப்புறம் ஆண்ட் மேகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். இவங்க வந்து ஒரு ரிச்சர்டோடைய அங்கிளான ஹாஸ்கின்ஸ் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சலூன் வச்சுருப்பார் எல்லைனில். இப்போது இது ஒரு பக்கம் நடந்திருக்கும். இந்த ஆண்ட் மேகி இருக்காங்க இல்லையா, இவங்க யாருன்னா எல்லாவுடைய எங்கர் சிஸ்டர், அதாவது ரிச்சர்டுடைய அம்மாவுடைய தங்கச்சி. சரி தானே. அப்புறம் ப்ரொஃபஸர் மேத்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்ட் மேகியோடைய செகண்ட் ஹஸ்பண்ட். இவங்க வந்து ஒரு குட்டி கேரக்டர் பண்ணுவாங்க. அப்புறம் ஆடி வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்டுடைய ரிலீஜியஸ் ஆண்ட்டை. அப்புறம் ரிச்சர்டுடைய கசின் வந்து கிளார்க் வில்சன் ஒரு கேரக்டர். இது மாதிரி நிறைய குட்டி குட்டி கேரக்டர்லாம் வரும். அது நம்ம நாவலுடைய ரோல், அந்த மெமோயருடைய ரோல் வந்தது. அந்த மெமோயரில் அவங்களுடைய ரோல் வந்துச்சுன்னா நானே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த நாவல் வந்து எப்படின்னா 2 பார்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் சதர்ன் நைட், செகண்ட் ஒன் த ஹாரர் அண்ட் த க்ளோரி. இந்த புக் வந்து எப்படி பிகின் ஆகும்னா, ஒரு 4-year-old பாய் ரைட் வந்து ரொம்ப மிஸ்டீவியஸான பையன், அதாவது சேட்டை குறும்புக்கார பையன். அவங்க கிராண்ட் மதருடைய ஹவுஸில் இருக்கும் பொழுது நெருப்பு பற்ற வச்சிட்றாங்கிறது தெரிய வருது. அண்ட் அது ஒரு இன்சிடெண்ட் காட்டுறாங்க. அந்தளவுக்கு சுட்டி குழந்தை. அப்புறம் நிறைய விஷயத்த ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குழந்தை வயசுலே. சரி தானே. மோரோவர் அவங்களோட வீடு எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ரிலீஜியஸ் விமன் எல்லாருமே. அண்ட் ஏன்னா ஆண்கள் வந்து இரஸ்பான்சிபிளாக இருந்ததுனால அந்த பெண்கள் வந்து தன்னுடைய குழந்தைங்களை வந்து நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்க நினைக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து தனிமைப்படுத்தியிருப்பார், அந்த வீட்டை விட்டு போயிருப்பார். அப்போது அவங்க அம்மா வந்து உடம்புக்கு முடியாமல் இருக்கிற ஒரு மொமெண்ட்டு, அதே மாதிரி அவங்க வீட்டில் பாட்டிமா இருக்கிறாங்க, அதே மாதிரி நிறைய மேட்டர்னல் ஆண்ட் அங்கிள் அவங்கெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ இவனை வந்து ஒரு பிளேஸில் விட்டுறலாம், இவன் அந்த இடத்துல நல்லா வளரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் அமைஞ்சிருக்கும். ஆனால் நம்ம ரிச்சர்ட் ரைட் வந்து வளரும் பொழுதே ஒரு ஆன்டகனிஸ்டாக வளருவான். அதாவது அவனுக்கு சர்ச் அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்காத ஒரு கான்செப்ட். சர்ச்சுங்கிறதே அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா இவங்க ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்கிற விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காதுங்கிற மாதிரியான விஷயந்தாங்க. இப்போது ஆன்டகனிஸ்ட்னால் வில்ல மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு இவன் சேட்டை பண்ணுற பையன். ஒரு பாயிண்டில் என்னென்னா இவன் சர்ச்சே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். பட் இருந்தாலும் அவனுக்கு வந்து கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை உண்டு தான். சரி தானே. இப்போது அவன் ஏஜ் 6 ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் என்னெல்லாம் பண்ணிடுறான் பாருங்கள். சண்டை போடுறது, சரக்கடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இன்வால்வ் ஆகிடுறான் யங் டேஸில். பட் 11 years ஆகும் பொழுது இப்போது சின்ன சின்ன வேலைகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒவ்வொருத்தட்டையாக போய் வேலைக்காக நிற்கும் பொழுது தான் அந்த ரேசிசம் பற்றி அவன் தெரிய வருது. அந்தளவுக்கு அவன் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இதே ஆஃப்ரோ அமெரிக்கன்னா அந்த ஒயிட்ஸ் இருக்கிற பிளேஸஸில் அவங்களால வாழ முடியாதுங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வருது. அப்புறம் வந்து 1920s சவுத்தில் வந்து ஜிம் க்ரோ ரேசிசம், அதாவது ஜிம் க்ரோ லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் 19th and early 20th centuryயில் அந்த ரேஷியல் செக்ரிகேஷனை ஒழிக்கிறதுக்காக ஒரு விஷயங்கள் நடந்ததுங்க, ஜிம் க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இது யாரை மீன் பண்ணுது அப்படின்னா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பீப்புளை. இப்போது ஸோ அந்த ஒரு அமைப்பு கூட இவன் சேர்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அவனுக்கு நடக்குது. அண்ட் ஒரு பாயிண்டில் என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து இந்த பிளேஸில் இருக்கக்கூடாது, இங்கே இருந்தால் நம்மளை ரொம்ப இவங்க கார்னர் பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து பெட்டர் நார்த் பிளேஸ்க்கு மூவ் ஆயிடலாம், அங்கே போய்ட்டு ஒரு ரைட்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சதர்ன் நைட் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் த ஹாரர் அண்ட் த க்ளோரிங்க. ஸோ இவன் நார்த்துக்கு மூவ் ஆகும்பொழுது என்னென்ன விஷயம் இவனுக்கு வந்து ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் இருக்குது. ஸோ ரிச்சர்ட் ரைட் வந்து வேண்டாம் வெறுப்பா சில விஷயம்லாம் திருடி போய் சொல்லி ஏன்னா டிக்கெட் அந்த மெம்ஃபிஸ் அப்படிங்கிற பிளேஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு அவனுக்கு தேவையான பணம் வேணும் இல்லையா, ஒரு டிக்கெட் எடுக்கிறதுக்காக பணம் வேணும். ஸோ அதுக்காக திருடுறது, போய் சொல்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ண நினைக்கிறான். மெயினாக வந்து அந்த ரேசிசம்லேருந்து தப்பிக்கணும்ப்பா, அதுக்காக தான் நான் நார்த்துக்கு மூவ் ஆகிறேன். ஏன்னா சவுத் சைடில் அவ்வளோ ரேசிசம் இருக்குது, ரொம்ப தப்பான ஒப்பீனியன் நம்ம மேலே வைக்கிறாங்க. அதே அந்த ப்ரிஜுடியூஸ்ன்னு சொல்லுவாங்க, பிளாக்னாலே இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணுறான். சரி தானே. இப்போது மெம்பிஸ்லேருந்து நான் எஸ்கேப் ஆகணும், இப்போது மெம்பிஸ்லேருந்து சிகாகோவுக்கு நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிடுறான். இப்போது ஏன்னா
நார்த் ட்ராவல் ஆகி வந்த ரிச்சர்ட் வந்து நார்த்தில் வந்து அந்த ரேசிசம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து அமெரிக்கன் வந்து இந்த ரேஸ் ரிலேஷன்ஸை கிளியராக புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே நிறைய ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. நிறைய குட்டி குட்டி வேலைகள்லாம் எப்படின்னா அந்த ஃப்ளோரை வாஷ் பண்ணுறது அண்ட் குட்டி குட்டி சின்ன சின்ன வேலைகள்னு வைங்களேன். அதே மாதிரி ஒரு ஜேர்னல்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறதுல கூட நைட் டைம் அந்த மாதிரி ஜேர்னலில் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ப்ராஸ்ட் ஒரு அந்த அவங்களுடைய ரைட்டிங்ஸ்லாம் அவன் ரீட் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்போ நார்த் சைடுக்கு வந்து சின்ன சின்ன வேலைகள் பார்த்து தன்னோட லைஃப்பில் எஸ்டாப்ளிஷ் ஆகலாம்னு நினைக்கும் பொழுது அவனோட ஃபேமிலி வந்து இன்னும் புவர் லைஃப்பை தான் லீட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து ஸ்ட்ரோக்கெல்லாம் சஃபர் ஆகிறாங்க. அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப ஒரு புவர் லைஃப். ஏன்னா இவங்க அப்பாவே கைவிட்டு போனவங்க இல்லையா. இப்போ இவனும் இந்த மாதிரி தான் போயிட்டாங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் அவனுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிது. அங்கே வந்து ஒரு ஒயிட் மேனை மீட் பண்ணுறான். அவன் வந்து ரொம்ப சினிக்கலான பர்சனாலிட்டி அந்த ஒயிட் மேன். இந்த வேர்ல்டு ரிலீஜன் அதை பற்றி ஒரு அணக்கலாக பதில் பேச நினைக்கிறாரு. இப்போது 2 பேருமே அந்த ஜான் ரீட் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஜான் ரீட் REED அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. இந்த ஜான் ரீட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிங்க. ஜான் ரீட் கிளப் JRCன்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் ஃபெடரேஷன் ஆஃப் லோக்கல் ஆர்கனைசேஷன். இதனோட டார்கெட் என்ன அப்படின்னா மார்க்சிஸ்ட் ரைட்டர்ஸ், ஆர்டிஸ்ட், இன்டலெக்சுவல்ஸ் அவங்க தான். ஸோ அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆக்டிவிஸ்ட்டை வந்து ஜான் ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட முக்கியமான அவங்களோட கான்செப்டை வச்சு எழுத நினைக்கிறவங்க அல்லது அந்த பெயிண்ட் பண்ணுறவங்களெல்லாம் ஜான் ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மார்க்சிசம் கான்செப்டை வச்சு எழுத நினைக்கிற ரைட்டர்ஸாக இருக்கட்டும், பெயிண்டர்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஒன்றிணைகிற ஒரு குரூப் மாதிரி இந்த ஜான் ரீட் கிளப்பு. ஸோ இது வந்து ஒரு சமூகத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்துறது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிச்சர்ட் ரைட் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறாரு. அதில் சேர்ந்து ஒரு மேகசின் லெஃப்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசினை வந்து இவங்க கொண்டு வர்றாங்க. அந்த மேகசினில் இவங்க கொஞ்சம் இன்வால்வ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வந்து ஒரு ரைட்டர் மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ஒரு முக்கியமான நபராக தன்னை நிலைநிறுத்திக்கிறாரு நம்ம ரிச்சர்ட் ரைட்டை. இப்போது அந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஆனால் அதில் கிடைச்சது எல்லாமே பிளாக் மெம்பர்ஸ் தான். இப்போது ஓகே, பட் இங்கேயும் ரொம்ப பின்தங்கி தான் இருக்கிறாங்க. ஒரு பாயிண்டில் இதுலேருந்து நம்ம மூவ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிற போது மித்தவங்கெல்லாம் திட்டுறாங்க அவனை. நீ லீடராக இருக்க வேண்டிய ஒரு தகுதி உள்ள ஒருத்தர் எப்படி இங்கே விட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் ரிச்சர்ட் ரைட் மேலே ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் இவனுக்கு வந்து அந்த பார்ட்டி, அந்த பிளாக் கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷனரி பார்ட்டி மேலே அதில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவனுக்கு உடன்பாடையில் ஒரு பாயிண்டில் வந்து அந்த பார்ட்டியை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பார்ட்டி, அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் தான் இருந்தான் இல்லையா, அவன் அந்த பார்ட்டியை விட்டு வெளியே போகும்பொழுது அவனை என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா எனிமி ஆஃப் கம்யூனிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவனை சொல்கிறாங்க, நீ வந்து வேறு ஜாப்ஸு வேறு மீட்டிங்லலாம் நீ கேதர் ஆகக்கூடாது, ஏன்னா நீ வந்து எங்களுக்கே எதிரி ஆகிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனும் ஒத்துக்கிறான், நான் வந்து யாருக்கு எதிராலாம் ஃபைட்லாம் பண்ண போகிறத, குறிப்பாக நானே நிறைய விஷயம் பார்த்துட்டு வந்தோம் தான், அதனால் உங்களுக்கு எதிராக ஃபைட் பண்ணுவோம்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. பட் இங்கே வந்து அந்த ஐடியாஸ் தான் எனக்கு செட் ஆகலை தவிர, பட் நான் ஒத்துமையாக இருப்பேன், நான் எல்லாத்தையும் சகிச்சுக்குவேன், அண்ட் ஈக்குவாலிட்டி எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போது இந்த நாவல் எப்படி, இந்த மெமோரி எப்படி கம்ப்ளீட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஒரு ரெவல்யூஷன் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா அந்த ரைட்டிங்கிறது ஒரு கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எல்லாருக்குமே ஒரு பாயிண்டில் வந்து ஒரு பசிங்கிறது ஒன்று உண்டு தான், அது ஃபில்ஃபில் ஆகணுங்கிறது தான் லைஃபு. பட் இங்கே ரெவல்யூஷனரி மைண்ட் செட்டோடு இருக்காங்க இல்லையா, அவங்க மைண்ட்லாம் அப்போ ரிசால்வ் ஆகணும் அப்படின்னா எழுதுறதுங்கிறது ஒரு கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரைட்டிங்கிறது தான் ஒரு கரெக்டான வழி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எனக்குன்னு உண்டான அந்த தீராத பசி வந்து அடங்கணும் அப்படின்னா என்னால் எழுத தான் முடியும், எழுதுனா தான் அந்த பசி போகும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவர் வந்து சைல்ட்ஹுட் டேஸில் இருந்து அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு இல்லையா. நார்த் சைடு வரும்பொழுது நல்லா இருக்கும்னு நினச்சாரு. கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ஜாயின் பண்ணால் அங்கே இருக்கிற பிளாக் பீப்புளால் சப்போர்ட் கிடைக்கும்னா அங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவருக்கு செட் ஆகாமல் வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் அங்கேயும் நிறைய ப்ராப்ளம் இருக்குங்கிறத உணர்ந்து அதுலேருந்து விடுபடணும், யாருக்கும் இந்த இடத்துல ரிவால்வ் பண்ணி பிரோஜனம் கிடையாது அப்படிங்கிறத அப்போ எழுதுறது மூலியமாக எனக்கு ஒரு திருப்திகரமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மெமோயரை வந்து நம்ம ரிச்சர்ட் ரைட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாருங்க. ஸோ இந்த மெமோயர் வந்து 1912 மிசிசிப்பியில் இருக்கிற ஒரு ரூரல் ஸ்பாட்டில் தான் இது அமைச்சிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதில் 2 பார்ட்டாக காட்டியிருக்கனால சைல்ட்ஹுட் டேஸ் அண்ட் அடல்ட்ஹுட் ஸ்டேஜ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் போக அந்த குட்டி குட்டி கேரக்டர்ஸ் வரும். இதுதான் மெயின் கேரக்டர், ரிச்சர்ட் ரைட்டை வச்சு தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க.
ஓவரால் ஐடியாலஜி என்ன அப்படின்னா, அந்த ஹியூமன் ரேஸ் யுனைட்டடாக இருக்கிறதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி பாசிபிலிட்டி ரிச்சர்ட் ரைட் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ரிவால்ட்டோ ஃபைட்டோ ஒரு குரூப்பில் சேர்ந்து எதிர்க்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக என்னோடய லிட்ரரி கரியரை ரைட்டராக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நாவலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் நம்ம ரிச்சர்ட் ரைட். இதான் பிளாக் பாய் அப்படிங்கிற மெமோயரோட சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். Thank you.